காரணம் என்னன்னா, உடல் தன்மை சரியா இல்லாத பட்சத்துக்குள்ள எல்லாருக்கும் நம்ம உடலுக்குள்ள நீங்க நினைக்கிறது மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் பித்தமோ கபமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மயக்கம் எல்லாமே அந்த உடலையும் சரியா பார்த்துக்கிட்டு தியானத்துல இருக்கும். இப்ப உடல் தான் நீ உன்னை உருவாக்க போகுது. நீ ஒரு ராக்கெட்டு, அதுக்குள்ள நான் பல்வேறுபட்ட சக்தி கொண்ட மின்சாரத்தை வைப்பேன். எல்லாத்தையும் வச்சு கீழே நெருப்பை போட்டு கொளுத்தி விட்டு உன்னை மேல அனுப்பணும். அப்ப நீ மேல போகணும். ஒரு பாதிக்கு மேல காட்டுறதுக்கு அது எது இருக்காது, மிதக்கணும், வேற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கணும், புவியீர்ப்பையா வேற. அந்த மாதிரி தியானங்கிறது ஒரு புவியீர்ப்பு சக்தி மாதிரி வெவ்வேறு சூழல்கள்ல உடல் மாறும். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே மனித வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இதை பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. அதுல உங்க உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. உங்க உடல் தயிர், பால், இதெல்லாம் இந்த தியானத்துக்கு எதிரானது தான். நீங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் தியானத்துக்கு எதிரானது தான். அதுக்காக நீங்க அதை அப்படி விட்டுட்டும் வர முடியாது. அது தன்னை வருத்துற மாதிரியும் ஆயிரும்.